நான் வீடியோ படம் பிடிச்சேன். அந்த டைம்ல அவங்க சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, நானும் சேர்ந்து சிரிச்சேன். அது தப்பா தப்பு இல்லையா? ஏன்னா நீங்க வீடியோ எடுத்து தானே பண்ணீங்க. நிறைய இந்துக்களுடைய மனசு அது ஒரு வேதனைப்படுத்துனா தப்பான ஒரு விஷயம். தப்பு தானையா? இதைத்தான் சொல்லிக்கிருக்கோம். ரொம்ப சிம்பிள். எல்லாத்துக்கும் வேதனை தான் இருந்துச்சு ப்ரோ. அதுக்கு நீங்க ஒரு மன்னிப்பு கேட்கலாம் ப்ரோ. ஆமாங்க ப்ரோ. அதுக்கு நீங்க ஒரு மன்னிப்பு கேட்டீங்கன்னா இப்ப நிறைய பேர் மனசோட சொன்னீங்க தெரியுமா, வேதனை பட்டிருந்தானே, அதுதான் உண்மை. அதுதான் இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இது தப்பு. உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் அசிங்கப்படுத்துறதுக்குள்ள நீங்க செஞ்ச தப்ப சுட்டி காட்டுறதுதான் இங்க பேசுறோம். இல்ல அதுதான் நான் இப்ப சொல்றேனே, என் பக்கத்துல ஒரு உயிர் வந்து சிரிக்குது. இப்ப நீங்க சொல்றீங்க bro, you jangan spin. Soalan tu tanya you boleh minta maaf secara terbuka tak? தம்பி நாங்க பேசிக்கிட்டு இருக்கேன், நாங்க பேசிக்கிறோம். நீ இந்த கதையில நீங்க பேசாத. I tanya you, பேசும்போது அமைதியா you boleh buat permohonan terbuka tak? கம்முனு என் பதில் தானே வேணும். மூடிட்டு இரு. நான் கீழே பேசிக்கிட்டு இருக்கேன் ஈஸ்வரன் ப்ரோ கிட்ட. நீ அப்ப நடுவுல வர மூடு. ஓகே, இப்ப என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல saya minta maaf daripada dia, saya minta maaf if dia cakap apa-apa tanpa hormat ke apa. Tak ada hal. சோ அந்த சமயத்துல என்கிட்ட ஒரு உயிர் சிரிக்கும் போது நான் சிரிச்சு நான் இது பண்ணேன். சோ அந்த இடத்துல அது வந்து சரியான ஒரு விஷயம் தான். இல்ல நான் உடனே சொல்லிடுறேன், அவங்க ஆறாம் சொன்னாங்களா இல்ல என்ன பண்ணாங்க எனக்கு தெரியாது. உண்மையிலேயே என்ன திருப்பி இதுதான் எனக்கு ஏறி உட்காரும். ஐயோ இல்ல, ஏன் நான் இப்ப ப்ளூ கலர் சட்டை போட்ட அந்த ஒரு பர்சனை மட்டும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். புரியுதா? இந்த ப்ளூ கலர் சட்டை போட்டு எங்கூட படம் பிடிச்சார்ல, அங்க என்ன கதை ஆரம்பிக்குது. அங்க தான் நான் சிரிச்சுட்டு அவங்க கூட அந்த போட்டோ பிடிச்ச கதையெல்லாம் வருது. ஓகேயா? ஒட்டு மொத்தமா நம்ம போட்டு ஆறாம அடிச்சு சாவடிக்கிறாருங்க. ஒரு பாட்டிக்கு கொடுக்கறானுங்க மரியாதை. என்னது பண்டாத்தான் அசின் தன் இதுக்கு வந்து அவனுங்களுக்கு கொடுக்குற மரியாதை நம்ம வாழையடி வாழையா இங்க இருக்கிறோம், நம்மளுக்கு கொடுக்க முடியல. என்ன வந்து தெரியாது, அது இது மணிக்கு ஆறாம கூப்பிட்டாங்கன்னா இல்லையான்னு தெரியாதுன்னு சொல்றீங்க. போயிட்டே இருக்கணும். இது நம்ம தப்பு அப்படி போயிடணும். ஆறாமனு சொன்னவங்க கூட படம் பிடிச்சது நீங்க தானே சொன்னீங்க. அப்ப அவர் சொன்னாரா இல்லைன்னு எனக்கு எப்படியா தெரியும்? அன்னைக்கு தானே பாக்குறேன். அவர் சொன்னாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது? அவர் சொன்னாரான்னு தெரியாது, பட் விஷயம் தெரிஞ்சுதான் அங்க நீங்க போயிருந்தீங்க. ஒண்ணுமே தெரியாம போய் போஸ்ட் கொடுத்துட்டு வந்தீங்க படத்துக்கு. பதில் சொல்லுங்க. சொல்ல முடியாது, என்ன பண்ணுவேன்? ஐயா யாரா இருந்தாலும் மரியாதை கொடுங்க. யாரா இருந்தாலும் வந்து கேட்டோன்னே உனக்கு நான் பதில் சொல்லணுமா? கீழே பட்டைய போட்டுட்டு வந்துட்டு நல்ல ஒரு மாதிரி பேசினா மட்டும் கேட்டோன்னே நான் உனக்கு பதில் சொல்லணும். பெயரோ இப்பதான் தெரியுது எல்லாத்துக்கும், புரியுதுங்களா? நீ அழகா நிறுத்துங்க. போனையா படம் பிடிச்சியா வந்து சொல்லுனா என்னது? இல்ல போனையா படம் பிடிச்சியா தெரியாம ஹலோ படம் பிடிக்கலாம் யாரும் போல, வீடியோ எடுக்க தானே போனாங்க. இன்னும் படம் போன மாதிரி பேசுற. சரி மதி கொஞ்ச நேரம் அருண் சீஃபு இத்தோட இந்த லைவ் நான் இது பண்றேன். இவங்க இடம்லாம் பேச முடியாது. தமிழீஸ்வரன் ஐயா மரியாதை கொடுக்குறேன். தமிழீஸ்வரன் ஐயா மரியாதை கொடுக்குறேன். உனக்கெல்லாம் என்ன வந்து ஓரல கேட்டு என்கிட்ட வச்சுக்காத. மலேசியால எங்க பேர ஓரல கட்டுறான், நீ என்கிட்ட ஓடுவானுங்க. என்னய்யா ஐயோ